أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அந்நிலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் அவர்கள் மீதும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வினுடைய அமைதியும் அருளும் அன்பும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பின் ஜிடிஎம் நேயர்களே, ரமதான் மாதத்தினுடைய நோன்பு நேரத்தில் ஒவ்வொரு தினமும் உங்களை சந்தித்து மார்க்கத்தினுடைய சில முக்கியமான தலைப்புகளில் நாம் உரையாடுவதை உங்களோடு இருந்து நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே 5 கடமைகளை மட்டும் கொண்ட மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வால் ஃபர்லாக்கப்பட்ட அந்த கட்டாய கடமைகளை மட்டுமே ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தால் போதும். வேறு எதிலும் அவன் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவன் எப்படி வேண்டாலும் நடக்கலாம், வாழ்வின் அத்தனை தவறுகளையும் அவன் செய்யலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். 5 கடமைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல மார்க்கம். இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு இடையிலான உறவுகளை சீர் செய்ய வந்த ஒரு வாழ்வியல் நெறி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமது சமூகத்திலே பெரும் கவலை அளிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், யாரென்றே தெரியாத அந்நியர்களோடு சோசியல் மீடியாவிலே மணிக்கணக்கில் நாம் பழகுகின்றோம், பேசுகின்றோம். அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்கின்றோம். இன்னும் பலரை நேரடியாக நாம் நமது பழக்க வழக்கங்களின் மூலமாக, நமக்குள் ஏற்பட்ட நட்பின் மூலமாக அவர்களோடு மிகச்சிறந்த ஒரு உறவுகளை நாம் பேணிக்கொண்டிருக்கின்றோம். தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அந்நியர்களுடைய காட்டக்கூடிய அந்த கனிவை, அந்த அன்பை நாம் நமது சொந்த இரத்த உறவுகளிடம் காட்டுகின்றோமா இல்லையா என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் காட்டுவதில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நீண்ட காலம் உயிரோடு வாழ வேண்டும், நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்றெல்லாம் பலருக்கும், நம்மில் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதற்கான வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக லேசான முறையில் சொல்லித் தருகின்றார்கள். எவ்வித கஷ்டமும் இல்லாத ஒரு செயல். இன்றைக்கு நாம் நம்முடைய இரத்த உறவுகளோடு ஒரு சிறிய சொத்து தகராறு அல்லது ஏதோ ஒரு வார்த்தையினால் ஏற்பட்ட மனக்காயங்கள் அல்லது ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கினால் ஏற்பட்ட ஒரு சிறிய தகராறு, இந்த ஒரு காரணமாக 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பேசாமல் இருக்கக்கூடிய அவல நிலையை நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்பது ஒரு தசாப்தம். ஒருவருக்கு குழந்தை திருமணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து அதுவும் திருமணத்திற்கு நிற்கக்கூடிய வயதுதான்
30 வருட காலங்கள். இந்த 30 வருட காலத்தில் தனது தந்தையோடு பிறந்தவர்கள் யார் என்பது தெரியாத பலர் இருக்கின்றார்கள். தனது தாயோடு சேர்ந்து பிறந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது நம்முடைய வாழ்க்கையிலே. இப்படிப்பட்ட இந்த பிணக்குகளை தகர்த்து உறவுகளை பேணுவதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கின்றது என்றால், நிச்சயமாக அல்லாஹ் நீதியையும் நன்மையையும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கட்டளையிடுகின்றான் என்று அல் குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அடையாளம் என்னவென்றால் அவன் உறவுகளை பேணக்கூடியவனாக இருப்பான் என்பதுதான் ஒரு விருப்பமான ஒரு சுன்னத். அது சுன்னம் மட்டுமல்ல, அது ஒரு கட்டாய கடமை, ஃபர்து. ஏனென்றால் அல்லாஹ்வே அருள்முறையில் சொல்லிவிட்டான், நீதியையும் நன்மையையும் உறவினர்களுக்கு நீங்கள் கொடுப்பதையும் நாங்கள் கட்டளையிடுகின்றோம் என்று சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றாரோ அவர் தனது உறவினரை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். அதாவது ஒருவருடைய இறை நம்பிக்கை அது முழுமையடைய வேண்டுமென்றால் அவர் தன் உறவுகளோடு சுமூகமாக இருக்க வேண்டும். உறவை துண்டிப்பவர் செய்யக்கூடிய ஹஜ், உறவை துண்டிப்பவர் செய்யக்கூடிய நோன்பு, உறவை துண்டித்து கொண்டிருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய தர்மம் எதுவுமே அல்லாஹ்வுடைய திராசில் நிற்காது என்பதில் நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய கடுமையான எச்சரிக்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கில் செலவு செய்து ஹஜ்ஜி செய்கின்றோம், லட்சங்களில் செலவு செய்து உம்ரா செய்கின்றோம், மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு நோன்பு நோக்கின்றோம், தர்மங்கள் கொடுக்கின்றோம். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தராசில் வைக்கப்பட்டு நம்முடைய உறவுகளோடு நாம் சேர்ந்து இருக்காத அந்த பாவத்தை சேர்த்து வைத்தால் நிச்சயமாக இதுதான் அதிக எடையோடு இருக்கும், அதனுடைய எடை குறைந்துவிடும். உறவை துண்டிப்பதன் விபரீதங்களை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் எப்பாடுபட்டேனும் அந்த உறவுகளை நாம் சேர்ந்திருப்பதற்குத்தான் நாம் முயற்சி செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தனது படைப்புகளை படைத்து முடித்ததும் ரஹம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவறை இருக்கின்றது அல்லவா, கருவுக்கு நாம் இருக்கின்றோம் அல்லவா, அந்த கருவறையை எழுந்து அல்லாஹ்வுடைய ஆடையை பிடித்து கொண்டு அல்லாஹ் கேட்கின்றான், உடனே உனக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு அந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவு கூறியது, உறவுகள் துண்டிக்கப்படுவதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடி நிற்கின்றேன் என்று சொன்னது. அப்போது அல்லாஹ் சொன்னான், உன்னை சேர்ந்து நடப்பவரை நானும் சேர்ந்து கொள்வேன், உன்னை துண்டிப்பவரை நானும் துண்டித்து விடுவேன் என்று அவன் அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி நான் சொல்வதன் மூலமாக உனக்கு திருப்தி கிடைக்கின்றதா, உனக்கு நல்லது தானா, மகிழ்ச்சியா என்று கேட்ட பொழுது ரஹம் சொன்னது, ஆம் இறைவா, எனக்கு இதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், நீ கேட்டது உனக்கு வழங்கப்பட்டு விட்டது. சிந்தித்து பாருங்கள் உறவுகளை. நாம் ஒரு உறவினரை துண்டித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை துண்டித்து விடுகின்றான். அல்லாஹ் தனது அருளை துண்டித்து விட்டால் இந்த உலகத்தில் நமக்கு வேறு யார் துணையாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷா அவருடைய மகள் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி மதீனாவில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களில் மிஸ்தஹ் என்பவரை அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விற்காக மன்னித்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வே
அவரிடத்தில் அவர்களுக்காக இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அவர்கள் மிஸ்தஹ் அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது களங்கம் சுமத்தியவர்களோடு இவரும் சேர்ந்து அந்த செய்திகளை மற்றவர்களுக்கு பரப்பிக் கொண்டிருந்தார். அது தனது காதுகளுக்கு வந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு கொடுத்து வந்த உதவிகளை நிறுத்திவிட்டார்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற குர்ஆனுடைய வசனம் வந்தவுடன் உடனே தனது மகளுடைய புகழை படித்த அந்த உறவினரை அவர்கள் அணைத்து கொண்டார்கள். அவருக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய உறவினன் உன்னோடு பிணக்கு கொண்டாலும் நீ அவரோடு இணக்கமாக இரு. அவர் உனக்கு துன்பம் தந்தாலும் நீ அவருக்கு நன்மையே செய். ஏனென்றால் காலம் கடந்துவிடும், ஆனால் நீ செய்த நன்மை என்றுமே அழியாது என்று அவர்கள் வழிகாட்டினார்கள். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் அகந்தை, பெருமை, நான் ஏன் முதலில் பேச வேண்டும், அவன் என்னோடு பேசக்கூடாதா, அவன் என்னை விட வயதில் குறைந்தவன், அல்லது என்னை விட வசதியில் குறைந்தவன், அல்லது என்னை விட பதவியில் குறைந்தவன், அவன் என்னிடம் பேச வேண்டும், நான் ஏன் அவனுடைய முதலில் பேச வேண்டும் என்ற அகந்தையை நான் முதலில் உடைத்து விட வேண்டும். பிரிவுகள் நீடிப்பதற்கு முக்கியமான காரணம் அவன்தான் முதலில் தவறு செய்தான், அவன்தான் பேச வேண்டும், அவள்தான் தவறு செய்தால் அவள்தான் முதலில் பேச வேண்டும் என்ற ஈகோ தான் இந்த முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் அதற்கு நேர்மாறாக சொல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவினர் ஒருவர் உங்களுக்கு நன்மை செய்யும்போது அதற்கு பதிலாக நன்மை உபகாரம் செய்வது உண்மையான உறவுகள் அல்ல, உண்மையான உறவின் பேணுதல் இல்லை. ஆனால் யார் உங்களை துண்டித்து விலகிச் செல்லும் பொழுது அவரோடு நீங்கள் வழியைச் சென்று நீங்கள் உணர்ந்து இணைந்து கொள்கின்றீர்கள் அல்லவா, அதுதான் உண்மையான உறவு. அதுதான் உண்மையில் உறவுகளை நீங்கள் துண்டிக்காமல் இருப்பதனுடைய அர்த்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் முதலில் சலாம் சொல்லி பேசுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடம் சிறந்தவர். யார் முதலில் சலாம் சொல்கின்றாரோ அது யாராக இருந்தாலும் சரி, முதலில் சொல்லக்கூடியவருக்கு நன்மை அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மன்னிப்பவருக்கு அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான். மன்னிப்பதன் கேட்பதன் மூலமாக நாம் நிச்சயமாக தலை குனிய வேண்டிய அவசியம் ஏற்படாது. அல்லாஹ் நமது கண்ணியத்தை உயர்த்தி வைப்பான். நாம் வளைந்து கொடுப்பதால் நிச்சயமாக நாம் குறைந்து விட மாட்டோம். அல்லாஹ்விடம் உயர்வாக மிகப்பெரிய உயர்வை நாம் அடைவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு. இந்த உலகத்தில் தனது ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும், தன்னுடைய ரிஸ்குகள், தன்னுடைய வசதிகள், வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பாதவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று. அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களது ரிஸ்குகளில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, உங்களது ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டுமா, உங்களது உறவுகளோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருந்தால் நமது வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துகின்றான். பகைமை அது ஒரு அதிக வெயிட்டான, தூக்க முடியாத ஒரு மூட்டையை போன்றது. அதை எப்போதுமே நம் தலையில் சுமந்து கொண்டே இருப்பதை விட யார் தவறு செய்தார்களோ அவர்களை மன்னித்து, நாமவே மன்னித்து அதை கீழே இறக்கி வைத்து விட்டால் நமக்கு மிகப்பெரிய மன அமைதி ஏற்படும். மற்றவர்கள் கேட்காத போது கொடுப்பதும், மற்றவர்கள் அநீதி இழைத்த போது மன்னிப்பதும் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயரிய பதவிகளை தருவான்.
இதற்கு நடைமுறையில் பல தீர்வுகள் இருக்கின்றன. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை மீண்டும் மீண்டும் பேசி பேசி அதை பெரிதாக்கவே கூடாது. அது மீண்டும் பேசி கொண்டிருந்தோம் என்றால், அதை துருவி துருவி ஆராய்ந்து அதை பார்த்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால், நிச்சயமாக நமக்குள் அந்த உறவுகளுடைய சேர்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படவே செய்யாது. அல்லாஹ் நமக்கு எதற்காக நல்ல நாட்களை தந்திருக்கின்றான். பெருநாள், 2 பெருநாட்கள் இருக்கின்றன. அல்லது அந்த குடும்பத்தில் யாரோடு பகையோடு இருக்கின்றோமோ அந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கலாம். ஒரு திருமணம், ஒரு குழந்தை பிறப்பு, அல்லது ஏன் ஒரு மரணம் கூட ஏற்படலாம். அவர்களுடைய வீட்டிற்கு அவர்கள் நாம் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படும் போது பழைய பகையெல்லாம் நாம் மறந்துவிட்டு ஏதோ ஒரு வகையில் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், அவருக்கு நாம் சென்று உதவி செய்யலாமே என்று நாமாவே சென்று அவர்களுக்கு உதவி செய்வது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் எடுத்தோம் என்றால், இவைகளெல்லாம் நடைமுறையில் யாரெல்லாம் நம்மோடு பகையோடு இருக்கின்றார்களோ அவர்களையே தலைகுனிய செய்யும். அவர்களே நினைப்பார்கள், நாம் தானே தவறு செய்தோம், நம்முடைய தவறையெல்லாம் இவர் மன்னித்து விட்டு அவராக நமது வீட்டிற்கு வந்து மன்னிப்பு கேட்கின்றாரே, அவராக வந்து நமக்கு உதவி செய்கின்றாரே, நாம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட அவர் நம்மிடம் வந்து ஆறுதல் சொல்கின்றாரே, உதவிகள் வேண்டுமா என்று கேட்கின்றாரே, பழசு நடந்து போச்சு, பரவாயில்லை விட்டுப்போ, அதை நினைக்கவே செய்யாத மறந்து வைப்பான்னு சொல்லிட்டு மன்னிக்கின்றாரே என்று அவர்கள்தான் தலை குனியக்கூடிய நிலையை ஏற்படும். பழைய பகைகளை மறந்து அவைகளை மன்னிப்பதிலும் அவர்களுக்கு உதவி செய்திலும் முதல் ஆளாக நான் நிற்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமது வாழ்வில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அன்பானவர்களே, இந்த உலகம் மிக குறுகியது. நாளை நாம் கபரடியிலே மண்ணறையில் கிடைக்கும்போது நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பது கேட்கப்படாது. நிச்சயமாக நம்முடைய உறவுகளையும் மக்களையும் எப்படி நடத்தினோம் என்பதுதான் அங்கே கேட்கப்படும். யாருடனாவது நமக்குள் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் ஒரு தொலைபேசி அழைப்பு எடுங்கள். தவறு அவர்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ்விற்காக உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். அதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம அலிஃப் பைன குலூபினா வாஸ்லிஹ் ذات பைனினா வஹ்தினா சுபுலஸ் ஸலாம். அல்லாஹும்ம அலிஃப் பைன குலூபினா வாஸ்லிஹ் ذات பைனினா வஹ்தினா சுபுலஸ் ஸலாம். யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களுக்கு இடையே நீ நெருக்கத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை நீ சீர் செய்து ஒற்றுமையை உண்டாக்குவாயாக. எங்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பின் வழிகளையும் நீ எங்களுக்கு காண்பித்து தருவாயாக. எங்களது உறவினர்களோடு நாங்கள் கனிவாகவும் அன்பாகவும் நடப்பதற்கு எங்களுக்கு நீ அருள்புரிவாயாக இறைவா என்று நாம் துஆ செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதுவும் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் என்னை அவன் எனது உறவினன், எனது சகோதரன், என்னை அவன் அவமதித்து விட்டான் என்றாலும் கூட நீ சொன்னதின் காரணத்தினாலே, நீ எனக்கு உத்தரவிட்டதின் காரணத்தினாலே, நான் ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரையின் காரணத்தினாலே, நீ எனக்கு நாளை கியாமத்தினாலே என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய வீட்டு வாசலுக்கு நான் செல்கின்றேன். இதோ அவனுக்கு நான் சலாம் சொல்லப் போகின்றேன் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் பேசிவிட்டு சொல்லிவிட்டு அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த வீட்டு வாசலில் போய் நின்று பாருங்கள். நிச்சயமாக நாம் எதிர்பாராத ஒரு வரவேற்புகளும் நாம் எதிர்பாராத மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ் நாம் கேட்ட பிரார்த்தனையை அங்கீகரித்து நிச்சயமாக நாம் அங்கு செல்வதற்கு முன்னாலேயே அவருடைய மனதை மாற்றி வைத்திருப்பான். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவத்தை உங்களுக்கு நான் அதை சொல்கின்றேன். அன்பானவர்களே, உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழுங்கள். இவ்வுலகத்தில் வாழ்வது மிகவும் குறுகிய காலம். சென்றுவிட்டால் எல்லோரும் மறந்து விடுவார்கள். யாரெல்லாம் இன்று மறக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் ஏதேனும் நல்ல செயல்கள் செய்ததின் காரணத்தினால்தான் மறக்கப்படாமல் என்றும் நினைவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இல்லை என்றால் அவன் போய்விட்டது இந்த உலகத்திற்கும், இந்த ஊருக்கும், இந்த குடும்பத்தினருக்கும், இந்த சமுதாயத்திற்கும் நல்லது என்று நினைக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அல்லாஹ் நம் அனைவருடைய துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வை நமக்கு தந்து அதன் மூலமாக நமது வாழ்வை ஆயுளை நீட்டித்து தந்து நமது ரிசுக்குகளில், உணவுகளில், உடல் நலத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளிடத்தில் அதிகமான பரக்கத்துகளை அல்லாஹ் வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.